الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. கணிதத்துக்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குறானிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறார். வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபில்லத, சில பேர் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில மக்களுக்கு யாரும் அதை செலவழிப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குதுங்கிற நற்செய்தியை சொல்லுங்க அப்படிங்கிற. தண்டனை இருக்குதுங்கிற நற்செய்தியை சொல்ல முடியுமா? ஆனா அல்லாஹ் அப்படியே கிண்டல் பண்றான். உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்ல, ஓ உனக்கு டீச்சர் வச்சிருக்கிறாரு, நல்லா வச்சிருக்கிறாரு, அப்பா அவனுக்கு நல்லா கொடுப்பார் போ இதை சொல்றோம் இல்லையா? அது போலதான் அல்லாஹ்வும் சொல்றான், உங்களுக்கு நல்லா கடுமையான தண்டனை இருக்குதுங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லி காட்டுகிறார். மேலும் யௌம யுஹ்மா அலையா ஃபீ நாரி ஜஹன்னம, நரகத்துல அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய, அவங்க கொடுக்காம சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சூடாக்கப்படும். அவங்களுடைய நெற்றியில, அவங்களுடைய விழாப்புறத்துல, அவங்களுடைய முதுகுகள்ல அவற்றை ஊற்றப்படும். ஆதாமா கடவுத்தும் அனுபவிக்கும், நீங்க எதெல்லாம் உங்களுக்காக வேண்டி பதுக்கி வச்சிருந்தீங்களோ, சேர்த்து வச்சிருந்தீங்களோ, அதை நீங்களே அனுபவிங்க நல்லா என்று சொல்லப்படும். பதுகுமா குன்தும் தக்னிசூன், நீங்கள் கொண்டு வந்ததை நன்றாக சந்தோஷமாக அனுபவிங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 9வது அத்தியாயத்துல 34, 35வது சூறாவுல வசனத்துல இதை சொல்லி காட்டுகிறேன். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தண்டனைகள் என்பது மிகவும் கடுமையானது. நேற்று நம்ம வெள்ளி மற்றும் தங்கத்தின் சம்பந்தமான ஜகாத்து சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியான சில செய்திகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என் வீட்டுக்கு வந்தாங்க. அப்படி வீட்டுக்கு வரும் பொழுது என் கையில சில வெள்ளி காப்புகள் நான் அணிந்திருந்தேன். அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ், யா ஆயிஷா என்ன இது கேட்டாங்க. நான் சொன்னேன், அது அத்தீனி ருகூனஹுன்ன, யா ரசூலுல்லாஹ், இத உங்களுக்காக வேண்டிதான் நான் அலங்கரித்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக நான் அதை அலங்கரிச்சு வச்சிருக்கிறேன். ஓ மாஷா அல்லாஹ், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இத இப்படி சொல்லிட்டு, நான் இதை உங்களுக்காக வேண்டிதான் நான் அலங்கரிச்சு வச்சிருக்கிறேன் என்று சொல்லிக்கிறாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இந்த வெள்ளி காப்பை அப்படி தொட்டுட்டு சொல்றாங்க, இது போதும் நீ நரகத்துக்கு போ, இது போதும் நீ நரகத்துக்கு போகிறது, ஹிய ஹஸ்லுக மினன்னார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நம்ம இருக்கக்கூடிய தங்கங்களுக்கும் வெள்ளிகளுக்கும் முறையான ஜகாத்துகளை நாம் கொடுத்து விட வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் வருகிறார், தமீம் கிளையை சேர்ந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். அவர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்கிட்ட நிறைய பண காசு இருக்கு, அதே போல நான் ஒரு பெரிய குடும்பத்துக்காரன்,
நான் பெரிய வியாபாரமும் பண்றேன். வஹாலிரத்தில் நிறைய வியாபார பொருட்கள் என்கிட்ட இருக்குது. இப்ப நான் எப்படி அதெல்லாம் கையாளுறது, நான் எப்படி இறை வழியில செலவழிக்கிறது, யார சொல்ல அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப கைஃப் அன்பிக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துக்ரிஜி ஸகாத மின் மாலிக, பொருள்கள்ல இருந்து ஜகாத்தை முதல்ல பிரிச்சு கணக்கிட்டு எடுத்துரு. இன்னஹா துதஹிரத்துன் துதஹிருக, அது உன்னையும் உன்னுடைய செல்வங்களையும் சுத்தப்படுத்தி விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இந்த ஜகாத்துங்கிறது இருக்குதுங்களே, கண்டிப்பா நாம வந்து செய்ய வேண்டிய ஒரு, அதுல நேற்று தங்கத்தை பத்தியும் வெள்ளி பணம் இந்த மூன்றுக்குமான ஜகாத்தை சிறப்பா சொல்லியாச்சு. அதே நேரத்துல இன்னைக்கு வியாபார பொருட்கள் சம்பந்தமான சில விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம ஒரு மெடிக்கல் வச்சிருக்கிறோம், மெடிக்கல்ல சாமான் நிறைய வச்சிருக்கோம், ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறோம், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறோம். இப்படி நிறைய பொருள்கள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பொருள்கள்ல வெள்ளியினுடைய கிரயம் அளவிற்கு, வெள்ளியினுடைய அளவு ஜகாத்துல 612 கிராம். நேற்று நம்ம ஒரு கணக்கு போட்டோம், 1,93,000 ரூபாய் ஏறத்தாழ. 1,93,000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய நம்ம கடையில சாமான்கள் எதுவும் இருந்தா அந்த எல்லா சாமான்களுக்குமே நம்ம ஜகாத்து கொடுத்தோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கடைகள்ல என்ன செய்யறோம், சாமான இன்னைக்கு வந்து ஒருத்தன் அப்பளம் போட்டு போவான், நாளைக்கு ஒருத்தன் குடல் போட்டுட்டு போவான், ஒருத்தன் ஏதாவது ஒரு இட்லி மாவு போட்டுட்டு போவான். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு சாமான் போட்டுட்டு நாளைக்கு வந்து காசு வாங்கிக்குவான். ஆனா சில பொருள்களுக்கு நம்ம காசு கொடுத்துருப்போம், அந்த சாமான் நம்மகிட்ட இன்னும் விற்காம அப்படியே கிடக்கும். இப்படியே கிடந்து 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 பார்த்தா ஒவ்வொரு சாமானையும் 2 சாமான் 3 சாமான்னு சொல்லி தேங்கி போய் வருஷ கணக்குல பார்த்தோம்னா அது பல லட்சம் பொருளான பொருள்கள் நம்மகிட்ட பொருளா கிடக்கும். ஆனா காசு சம்பந்தப்பட்டது கொடுத்துருப்போம், நம்ம காசு தான் அங்க பொருளா கிடக்குது. இப்ப அப்ப என்ன செய்யணும்னா அந்த பொருள்கள் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற உத்தேசமான மதிப்பை போட்டு அல்லது சரியான மதிப்பை போட்டு நம்ம அதுக்கான ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அதே போல நம்ம வாடகைக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், வாடகை பாத்திரம் எல்லாம் சில பேர் விடுவாங்க, அதுக்கு ஜகாத்து கிடையாது. வாடகை பொருள்கள் சிலது நம்மகிட்ட இருக்கும், அதுக்கு ஜகாத்து கிடையாது. அதே போலவே சில சாமான்கள் நம்ம கிட்ட இருக்கும், எப்படி மைக் செட் ஒருத்தவங்க வச்சிருப்பான், அதுக்கு ஜகாத்து கிடையாது. அதே போல இதுக்கு ஜகாத்து இல்லை அப்படின்னாலும் இதுல இருந்து வரக்கூடிய வருவாய்கள் நம்ம கிட்ட 1 வருடமாக தேங்கி இருந்தால் அதுக்கு ஜகாத்து, செலவெல்லாம் மிச்சம் இருந்தாங்க, அதுக்கு நம்ம கிட்ட ஜகாத்து. அதே போல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், அவர் வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவும் கணவன் மனைவி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. குழந்தைங்க ஒரு 8 வயசு 10 வயசு பிள்ளைங்க, தாப்பனார் தாயார் இறந்து போயிட்டாங்க. ஆனா கோடீஸ்வரர்கள், பெரிய கோடிகள், பல கோடிகள் இருக்கு அவங்ககிட்ட சொத்து. இப்ப இருக்கிறது வந்து குழந்தைங்க தான், 10 வயசு குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை தான். இவங்க வந்து ஜகாத்து கொடுக்கணுமா என்று கேட்டால் அவர்கள் ஜகாத்து கொடுக்க தேவையில்லை. அவங்க எவ்வளவு பணம் இருந்தாலும், ஏன்னா ஜகாத்துக்கு வயசு வந்து எப்ப 13 14 வயசுக்கு பிறகுதான் அவங்க வயசுக்கு வருவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அப்பதான் ஜகாத்து. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலங்கள்ல அவங்க ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பையன், ஒரு பொண்ணு, அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, அவங்களுக்கு ஜகாத்து கொடுக்க தேவையில்லை. அதே போல நம்ம வந்து சில அடமான பொருட்களை வாங்கிட்டு சில பேருக்கு காசு கொடுத்துருப்போம். சில அடமானமா சில பொருட்களை வாங்கிட்டு நம்பிக்கைக்கு அவங்களுக்கு காசு கொடுத்துருப்போம். இந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நாம இதுக்கு ஜகாத்து கொடுக்க தேவையில்லை. அதே போல ஒருத்தர் வந்து அடமானம் வச்சிருப்பாங்க, அடமானம் கொண்டு வந்து வச்சிருப்பா, ஒரு 10 பவுன் நகையை கொண்டு வந்து அடமானம் வச்சுட்டு அதை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க அந்த காசு. இப்ப அந்த பவுன் நகை அடமானத்துலதான் கிடக்கு, பேங்க்ல தான் கிடக்கு. அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு அவர் ஜகாத்து கொடுக்கணுமா? தேவை.
ஏன்னா எங்களுக்கே முடியாம தான் அங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. அப்புறம் அதுக்கும் அவர் ஜக்காத்து கொடுக்கணும்னா எப்படி முடியும்? அது முடியாது, தேவையில்லை. நம்ம பொருள் ஒண்ணு வச்சிருந்தோம், அந்த பொருளை பார்த்தோம்னா அது காணா போச்சு திடீர்னு. அந்த பொருளை பார்த்தா காணா போச்சு. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம். அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். 2 வருஷம் கழிச்சுதான் அந்த பொருள் நமக்கு கிடைக்குது. 2 வருஷம் கழிச்சுதான் அந்த பொருள் நமக்கு கிடைக்குது. அப்ப இது இடையில 2 வருஷமா அந்த பொருள் நம்மகிட்ட இல்ல. 2 வருஷம் கழிச்சுதான் நமக்கு அந்த பொருள் கிடைக்குது. ஒரு 10 பொண்ணாக 5 பொண்ணாக நமக்கு கிடைக்குது. போலீஸ்காரன் கண்டுபிடிச்சு கொடுக்குறான். அப்படின்னா கிடைச்ச பிறகுதான் அது ஒவ்வொரு வருஷத்துக்குமான ஜகாத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். அது காணா போனதுமே நம்ம கிடைச்சிருக்கிற நம்பிக்கையில ஜக்காத் கொடுக்கணுங்கிற அவசியம் இது கிடையாது. அதே போலவே நம்ம எல்ஐசில ப்ராவிடன்ட் ஃபண்ட் இந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டு வச்சிருப்பாங்க. இவைகளுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. இவைகளுக்கு நம்ம எல்ஐசில போடக்கூடிய பணத்துக்கோ இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டுகளுக்கோ சேமிப்புகளாக 5 வருஷத்துக்கு எடுக்க மாட்டேன், 10 வருஷத்துக்கு எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபண்டை நம்ம போட்டு வச்சிருக்கோம். அவைகளுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஆனா அந்த பணத்தை நம்ம கையில எடுத்த அன்னைக்கு அதுக்கு மேல ஜக்காத்து கடமை இருக்கு. அது என்னைக்கு எடுக்கிறோமோ, அது ரம்ஜானா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நம்ம என்னைக்கு எடுக்கிறோமோ அன்னைக்கு அதை எடுத்ததுமே அதுக்கு நாம் ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும் ஒரு முறை. சில பெரியவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கிறோம், அது 10 வருஷமா எடுக்கல, 11ஆவது வருஷம் தான் எடுக்கிறோம். எடுத்ததுமே அந்த ஒரு 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வருது. அந்த 15 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஜக்காத்தை நம்ம கொடுத்துட போறோம். ஆனா 10 வருஷமா நீ டெபாசிட் பண்ணியிருந்தல்ல, நீ ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீ டெபாசிட் பண்ணதுக்கு நீ கொடுத்தாகணும் என்று சில பேர் சொல்லுகிறாங்க. ஆனா அது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு முறை கொடுக்க வேண்டும் என்பது கட்டாய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஜக்காத்து கடமை இல்லாத பொருட்கள்னு சில இருக்கு. நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு, நம்ம அணியக்கூடிய ஆடைகளுக்கு, நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் பண்டுகளுக்கு, நம்மளுடைய பர்னிச்சர் சாமான்களுக்கு, கார், பைக்கு, புத்தகம், நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பம்பு செட்டுங்க, மோட்டாருங்க, இதே போல தொழில் கருவிகள், பெரிய தொழில் ஃபேக்டரியே வச்சிருக்கோம். ஒரு நூல் ஆலை வச்சிருக்கோம்னு வைங்க. நூல் ஆலை எவ்வளவு பெருசு இருக்கும்? அது ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு பெருசா இருக்கும். ஒரு பட்டாசு தொழிற்சாலை வச்சிருக்கிறோம், அது எவ்வளவு பெருசு இருக்கும்? அது ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவுல கிடக்கும் அது. இப்ப அந்த தொழிற்சாலைகளுக்கு நமக்கு ஜக்காத்து கிடையாது. அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்களுக்கு தான் நமக்கு ஜக்காத்து. நம்ம ஒரு 50 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுக்கிட்டு வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுக்கிட்டு, ஒரு பென்ஸ் வச்சுக்கிட்டு, ஒரு 10 பென்ஸ் வச்சுக்கிட்டு வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கார்களுக்கு ஜக்காத்து உண்டானா இல்ல. ஆனா அந்த கார்ல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் நம்ம கிட்ட செலவினங்கள் போக ஒரு வருஷத்துக்கு பிறகு மிச்சம் இருந்தா அதுக்குதான் என்ன செய்யுது? ஜக்காத்து கடமையாக ஆகும். அதே போல சில பைத்துல் மால்கள்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம பள்ளிவாசல் இருக்குது, சில மதரசாக்கள் இருக்குது. இதெல்லாம் பணம் காசு சேர்த்து போய் கிடக்கும். நம்ம பள்ளிவாசல்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வைங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு பள்ளிவாசல் ஜக்காத்து கொடுக்கணுமா? மதரசால ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறாங்க, அவங்க ஜக்காத்து கொடுக்கணுமா? பைத்துல் மால்ல ஒரு 1 கோடி ரூபாய் கிடக்குது, அவங்க ஜக்காத்து கொடுக்கணுமா? அப்படின்னா பொது நிறுவனங்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள், அவங்க ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. அந்த காசு பணம் அவங்க அதுக்கு கொடுக்க தேவையில்லை. அதே நேரத்துல ஒருத்தர் தனிப்பட்ட முறையில அறக்கட்டளை வச்சிருக்கிறார், சாரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறார். அதுல ஒரு 10 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய் வச்சிருக்கிறார். தனிப்பட்ட முறையில வச்சிருக்கக்கூடிய பாத்திமா ட்ரஸ்ட், ரவுஃப் ட்ரஸ்ட், அப்துல் கரீம் ட்ரஸ்ட் எல்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல நம்ம ஆளுங்க. அந்த ட்ரஸ்டுகள் இருக்கக்கூடிய பணம் கோடியோ லட்சமோ எதோ இருந்தாலும் அது சேமிப்பா இருந்தா அதுக்கு கண்டிப்பா ஜக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும். அதுக்கு ஜக்காத்து கொடுத்தே ஆகணும். ஜக்காத்து கொடுக்கறதுக்காக வேண்டிதான் நான் அதுல சேர்த்து வச்சிருக்கிறேன். அது கோடி ரூபாவும் ஜக்காத்து பொருள் தான், கோடி ரூபாவும் ஜக்காத்து பொருள் தான். அதை நான் மெதுவா பார்த்து கொடுத்துக்குவேன் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா ஜக்காத்தும் இருக்குது, ஜக்காத்து அல்லாத பொருள்களும் கலந்து இருக்குது அப்படின்னா அந்த பொருள்களுக்கு கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று வல்லுநர்கள் நமக்கு சொல்லி தருகிறார். ஒரு லாட்டரி விற்பனையாளர் ஒருத்தர் இருக்கிறார், லாட்டரி சீட்டு விற்கிறவர்.
ஒருத்தன் மதுபான கடைய ஏழை எடுத்துக்கிட்டு மதுபான பார் வச்சு வியாபாரம் பண்றான். இன்னொருத்தன் போதைப் பொருள் விற்பனை செய்யறான். இன்னொருத்தன் லஞ்சம் வாங்குறான். ஒருத்தன் திருடுறான். ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான். ஒருத்தன் சினிமாவோட நிறைய சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி சம்பாதிச்ச தவறான வழிகள்ல சம்பாதிச்ச இந்த பொருள் ஒருத்தங்கிட்ட பல கோடிகள் இருக்குது. அவன் ஜக்காத்து கொடுக்கணுமா? நல்ல பொருளுக்கு தான் ஜக்காத். நார்ன பொருளுக்கு ஜக்காத்து கிடையாது. தவறான பொருட்களுக்கு ஜக்காத்து கிடையாது. அதனால இதையும் நம்ம என்ன செய்யணும்? கவனமாக அந்த பொருட்களை நாம் தவிர்த்து விட வேண்டும். இப்ப நம்ம ஒரு அவசரத்துக்கு ஒரு பொருளை ஜக்காத்துக்கு இது அடமானம் வச்சுட்டு வாங்குறோம். காசு வாங்கிட்டு போயிட்டோம். அடமானத்துல இருக்குது அந்த பொருள். அதுக்கு ஜக்காத்து கடமையா அப்படின்னா ஜக்காத்து கடமை. ஏன்னா நம்மள கஷ்டத்துலதான் போய் வச்சிருக்கிறோம். அது ஒரு வருஷமா மூட்டல, 2 வருஷமா மூட்டல. மூட்டாம இருக்குதுன்னாலும் அது நம்ம பொருளும் தான். ஆனா மூட்ட முடியலங்கிறதா நம்முடைய பிரச்சனையே. அதனால அவைகளுக்கு ஜக்காத்து கிடை இல்லை. ஆனா அதை மூட்டி முடிச்ச பிறகு அதுக்கு உண்டான ஜக்காத்து அன்னைக்கு நீங்க கொடுத்து விட வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தெரிகிறது. இந்த வகைகள்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜக்காத்துங்கிறது மொத்தத்திலேயே 100க்கு 2.5% தான். ₹1,00,000 இருந்தா 2,500 ரூபாய், கோடி ரூபாய் இருந்தா 2,50,000 லட்சம் ரூபாய். இதுதான் ரொம்ப ரொம்ப சின்ன ஜக்காத்து தான் இது. நம்ம இது வந்து பெரிய ஜக்காத்தே கிடையாது. ஜக்காத்துங்கிறது பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஜக்காத்தே கிடையாது நம்மகிட்ட. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல, இந்த டாக்ஸ் போடுறாங்கல்ல, கவர்மெண்ட் டாக்ஸ். 2 வகையான டாக்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. நாம சம்பாதிக்கும் போது இன்கம் டாக்ஸ் கட்டுவோம். நாம செலவழிக்கும் போது ஜிஎஸ்டி கட்டுது. நீ சம்பாதிச்சாலும் வரி கட்டணும், செலவழிச்சாலும் வரி கட்டணும். இந்தியாவுடைய சட்டம். உதாரணமா ஒரு அரிசி மூட்டை வாங்குறோம், அதுக்கு 5% ஜிஎஸ்டி. 1000 ரூபாய்க்கு நீங்க ஒரு அரிசி மூட்டை வாங்கினாக்கா 50 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு நீங்க கட்டணும். அதே போல ஒரு மருந்து வாங்குறீங்க, அந்த மருந்துக்கு 12% ஜிஎஸ்டி. 12% ஜிஎஸ்டி. அப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்குனீங்கன்னா 120 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கட்டி ஆகும். அதே போல நீங்க சோப்பு வாங்குறீங்க, ஒரு ஹோட்டல்ல போய் 4 பேர் உட்காந்து சாப்பிட்டு வரீங்க, 18% ஜிஎஸ்டி கட்டுது. 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா 180 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு போகும். அதே போல ஒரு ஏசி மிஷின் உங்க வீட்டுக்குன்னு ஒண்ணு வாங்குறீங்க, 28% நீங்க கட்டணும் ஜிஎஸ்டி. அப்ப 250 ரூபாய் 1000 ரூபாய்க்கு நீங்க கட்டி ஆகும். ஒண்ணும் இல்லைங்க, ஏத்தாப்புல போய் கடையில ஒரு சின்னதா 5 ரூபாய்க்கு ஒரு குடல் பாக்கெட் வாங்கி ரோட்ல சாப்பிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. இந்த குடலுக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்ட மாட்டீங்க, அதுல 2 பேர் ஜிஎஸ்டி கட்டுவான். யார் தெரியுங்களா? அந்த குடலு மூலப்பொருள் வாங்குறாங்க, உளுந்த மாவு, உளுந்து. அந்த உளுந்த மொத்தமா 100 மூட்டை, 50 மூட்டை, 20 மூட்டை, 10 மூட்டை, 50 கிலோன்னு வாங்கும்போது அவன் ஜிஎஸ்டி கட்டுவான் 5%. அந்த பிளாஸ்டிக் பொருள் மேல போட்டு கவர் பண்றாங்கல்ல, அந்த கவர் பண்ற கடைக்காரன் என்ன செய்வான்? அவன் 12% ஜிஎஸ்டி கட்டி அவன் வாங்கிட்டு வருவான். இந்த 2 பொருளுக்கும் உண்டான ஜிஎஸ்டிய அந்த 5 ரூபாய் குடல்ல தான் அவன் என்ன செய்ய சேர்த்து வைப்பான். அந்த 5 ரூபாய் குடல் உங்களுக்கு விற்கிறான் அப்படின்னா அது ஒரு 40 பைசா 50 பைசா ஜிஎஸ்டியா இருக்கு. இங்க விக்கிறவனுக்கு ஒரு ரூபாய் லாபமா இருக்கும். அதை உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தவனுக்கு ஒரு ரூபாய் லாபம் கிடையாது. அப்ப 2 பேருக்கு 2 ரூபாய் லாபம், கவர்மெண்ட்டுக்கு ஒரு 40 பைசா லாபம். அப்ப மூலப்பொருள் எவ்வளவு? ஒரு 2 ரூபாய் 60 பைசா. 2 ரூபாய் 60 பைசா பொருளை தான் நம்ம 5 ரூபாய் கொடுத்து வாங்க. இப்படி அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியாக நீங்க ஒரு தீப்பெட்டி வாங்கினாலும், நீங்க ஒரு மூக்கு பொடி வாங்கினாலும், எதை வாங்கினாலும் எல்லாவற்றுக்குமே ஜிஎஸ்டி உண்டு. சாதாரணமா சொல்லப்படுது, ஒரு 10,000 ரூபாய் ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி மாசம் 10,000 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு வீட்டுல இருந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து செலவழிக்குது. ஒரு வருஷத்துக்கு அந்த அம்மாக்கு எவ்வளவு வரும்? 1,20,000 ரூபாய் வரும். 1,20,000 ரூபாயில அந்த அம்மா குறைந்தபட்சம், ஆக குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டு. எவ்வளவு? 15,000 ரூபாய் ஜிஎஸ்டி கண்டிப்பா கட்டியே ஆகணும். ஆனா எல்லாமே மறைமுக வரி. எல்லாமே மறைமுக வரி. நேரடி வரிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனா நேரடியா வரி கட்டுறவங்க யாரு? இன்கம் டாக்ஸ். பணம் நிறைய சம்பாதிக்கிறவன் இன்கம் டாக்ஸ் கட்டுறான். அது மட்டும் இல்லாம செலவழிக்கும் போது ஜிஎஸ்டி கட்டுறான்.
இது எல்லா பொருள்கள்லயுமே இருந்தாலும் கூட 4 பொருள்களுக்கு ஜிஎஸ்டிக்குள்ளேயே அடக்கத்துக்குள்ள வராது. பெட்ரோலு, டீசலு, மதுபானங்கள், இந்த மாதிரி கரண்ட், இந்த 4க்கு ஜிஎஸ்டியே கிடையாது. அவன் அப்பப்ப என்ன வைக்கிறானோ அதான் ரேட். இன்னைக்கு ஒரு பெட்ரோலினுடைய விலை எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 45 ரூபா. ஆனா இன்னைக்கு கடையில விற்கப்படுறது 102 ரூபா. 57 ரூபா நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம். 57 ரூபா ஜிஎஸ்டி கட்டுறோம். ஆனா நம்ம தான் என்ன யோசிக்கணும், என்ன இது எல்லாம் 2.5% கேட்கிறானே, 2.5% கேட்கிறானே அவன் அப்படின்னு யோசிக்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தான் நமக்கு இவ்வளவு ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்முடைய செல்வங்கள் நம்ம இடத்திலே தொடர்ந்து இருக்குதே, அதற்கு சந்தோஷமாக நீங்க கொடுங்க. 40க்கு 1, 100க்கு 2 கொடுங்க என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மிடத்தில் அன்பாக கேட்கிறான். இதை நாம் கொடுக்கும் பொழுது சமூக உறவுகள் மேம்படும். இந்த சமூகம் சிக்கலுக்கு உள்ளாகாமல் இருப்போம். எல்லாருமே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்பான். அதான் நீயும் சந்தோஷமா இருக்கு. நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா என்ன செய்வான்? உன்னை அடிச்சு துன்புறுத்தி அல்லது உன்னை கொலை பண்ணி நம்மகிட்ட எடுத்துக்குவான். வேலை நடக்குது இன்னைக்கு ஈரான்ல, வேலை நடக்குது வெடிச்சுலாவுல. அவங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது. அமெரிக்காவில இன்னைக்கு வனகாசு அந்த நாட்டை செலவழிக்கிறதுக்கு துட்டு ஒண்ணும் கிடையாது. அதனால இப்ப அவன் என்ன நினைக்கிறான், எவனாவது ஒரு ஏமாளி நம்ம கிடைக்க மாட்டானா, அந்த நாட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் அழுத்திட்டு வந்துடலாம், தூக்கிட்டு வந்துடலாம் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை நம்ம பார்க்கணும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நம்பியாக அல்லாஹ்வினுடைய இந்த பொருட்களுக்கான ஜக்காத்துகளை முழுமையாக கொடுப்பதற்கு ஒரு அல்லாஹ் அருள் செய்வானாக. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நம்ம விவசாய நிலங்கள்ல வரக்கூடிய வருவாய்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் உண்டான ஜக்காத்தை நாம் பார்க்கணும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மை ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக செல்வந்தர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.